இந்த கடைச்சக்க அரியலுக்குள்ளே கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கையில் சேர்த்துக்கோங்க. அப்போ கரை ஒட்டாது. இது நம்ம ஊரில் எல்லாம் கிடைக்காதுங்க, இங்கே கேரளாவில் கிடைக்கிறது. இப்படியே இந்த தொலி இப்படி செத்தி விடுங்க. நல்லா ஃபுல்லாக செத்தி எடுத்துடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது இப்படி வச்சேன்னா கறி குழம்பு திங்கிற மாதிரியே இருக்கும். கறி குழம்பு எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் இருக்குது. இதை நான் செத்திட்டு நம்ம தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போடணும். குழக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இப்படி இருக்குங்க. இது அப்படியே அரிஞ்சு இந்த மாதிரி சின்ன அரிஞ்சு தண்ணிக்குள்ளே பூராத்தையும் போட்டுடலாம். தண்ணிக்குள்ளே போடணுங்க, அப்போத்தையும் கரை போகும். கத்திரிக்காயெல்லாம் நம்ம அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போடுவோம்ல, அந்த மாதிரி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த குழம்பு. அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா வேக வச்சுக்கிட்டோம். அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம இன்னொரு கடாயை எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு மூடி தேங்காய் நல்லா பொடுசாக திருவினது, அதில் 2-3 பெருஞ்சீரகம், பெரிய சீரகம் நான் இதில் போட்டு விட்டுருக்கேன். இது நல்லா நம்ம வறுத்தெடுப்போம். நல்லா கோல்டன் கலர் ஆயிடணும். வறுத்துட்டு வந்துடலாங்க. இது இப்போ கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகி வருது. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கோம். தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்க. அப்போதான் இதோட டேஸ்ட் அவ்வளோ இதாக கிடைக்கும். கொஞ்சமாக நம்ம ஊற்றி விட்டுடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இது கோல்டன் கலராக ஆக்கிடுவோங்க. பார்த்தீங்களா, நல்லா கோல்டன் கலரில் வதங்கிருச்சு. இந்த இடையில பெரிய பீரி இருக்கிறதுனால தான் இங்கே இடையில இந்த வெள்ளை கலராக தெரியுது. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகு பொடி போட்டு விட்டுடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பொடி நுள்ளு கரம் மசாலா போட்டு நல்லா மூப்பிக்கலாம். நல்லா மூப்பிச்சு நம்ம உரப்பத்துக்கு தக்கன மிளகா பொடி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா சேர்க்கறதுனால அளவாக போட்டுக்கலாம். நான் இங்கே காஷ்மீர் மிளகு பொடி தான் சேர்க்குறது. நல்லா மூத்துருச்சு. இனி இதை இறக்கிக்கிறலாங்க. பார்த்தீங்களா, நான் நல்லா தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எண்ணெயை ஊற்றி நம்ம அதை வதக்குறதுனால அதனால ரொம்ப எண்ணெய் விடக்கூடாது. லேசான எண்ணெய் விட்டால் வந்து தேங்காயில் இருக்கிற எண்ணெய் இருக்குது. அதில் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணி ஊற்றவே கூடாதுங்க. நம்ம அரைக்கும்போது தண்ணி தேவையில்லை. தண்ணி ஊற்றவே கூடாது. அப்போ தாங்க அதில் டேஸ்ட் இருக்கும். அப்போ இனி பாக்கி உள்ளதை நம்ம செய்வோம். இதில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு விட்டுட்டேன். தேங்காய் எண்ணெயில் தாங்க பண்ணணும். அப்புறம் சின்ன இறாங்க நான் ஒரு ரொம்ப சின்ன இறாங்களே சின்னதுன்னா ஒரு 10-20 உள்ளது எடுத்துக்கோங்க. எடுத்து அரிஞ்சிருக்கேன். 2-3 பச்சை மிளகா நல்லா வதக்குவாங்க. இது லேசாக வாடிடுச்சு. இனி இதில் நம்ம தக்காளி போட்டு விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. நான் ஒரு பெரிய தக்காளியில் 3 தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு புளிப்புக்கு தக்கன தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துருவோம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு உப்பும் போட்டு இருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. அவ்வளோ டேஸ்டான குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு. கடைச்சக்கைங்கிறது சுகர் பேஷண்ட்டு உங்களுக்கெல்லாம் நல்லா இது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்தொடங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை சேர்த்து விட்டுடலாம். பார்த்தீங்களா, அது நல்லா ஊற்றி விட்டுட்டு இனி நம்ம இதில் நம்ம வேக வச்சுருக்கிற கடைச்சக்கையை போட்டு விட்டுடலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான் பாத்திரத்தில் போட்டு விட்டுடலாம்.
போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோங்க. இனி நம்ம தேவையான அளவு ரொம்ப கட்டியாக இருக்கணும் குழம்பு, ரொம்ப தண்ணி ஊற்றி விட்டுறாதீங்க, டேஸ்ட் போயிடும். தேவையான அளவு தண்ணி. நம்மளுக்கு சாறு ரொம்ப தேவைன்னா நம்ம அதுக்கு தக்கன தேங்காய் எடுத்துக்கிறணுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் சைடு வழி நல்லா தெளிஞ்சிருச்சு, நம்ம குழம்பு நல்லா வெந்துருச்சு. இனி இது நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சு என்ன மண்சட்டி அது சூடிலே கூட வத்திடும் கொஞ்சம். இப்போ நம்ம இதை நல்லா ஆஃப் பண்ணி விட்டுக்கலாங்க. ஆஃப் பண்ணி விட்டு மூடி விட்டுறலாம். எப்படி அம்மா இருக்குது குழம்பு? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன டேஸ்ட் மாதிரி இருக்கு? கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஓகே, பாய்.